எனக்கு தங்கம் ஜீராதி தங்கம் ஜீராதி சத்தம் கேட்டு எங்கெல்லாம் இரவர காட்டுல மண்டு இருக்க வேண்டும் ஓட்டாளா முக்காடு ரங்கா முறவரி தெரியாமே நீ ஒன்னா வந்திருக்கே நீ ஒன்னா வந்திருக்கே எழுசி கிளமாயிடுமா எழுசி கிளமாயிடுமோ நீங்க தாலே என்ன தங்கா வருவதாமத்திலே எப்படி சத்தம் விட்டு அழகிற போது பொன்னரசனுடைய மனைவிமார்கள் பார்த்தாங்க. அடி அம்மணி வெளியார நங்க நங்கை கூப்பிடுறாங்க. நம்மளையே இத்தனை நாளைக்கு அப்புறம் நங்கை நங்கினால கூப்பிடுவாங்களா? ஒரு செலவு இல்ல. ஏதாச்சும் நோக்கு ஈடு வைப்பாங்க பாருங்க. நோக்கா? ஆமா. ஏய் ஆனா பொம்பளை புள்ளை சத்தமாட்டு கேட்டு போய் பாரு. கதவு நீ போய் ரெண்டு பேரடி. சரி வா ரெண்டு பேரும் போய் பார்த்தா போதே. நாட்டை நோக்கறதே உங்கறதுதான். அப்படி இருந்து ஆமா. நங்க மாட்டான அரவணை நீக்கி பார்த்த அரவணை விட்டு வெளிய வந்து பார்த்தாங்க. சரி. நங்கா யாரோகங்களை வர வச்சு சொல்லுங்க. நங்காகி ஏன் இத்தனை நாளைக்கு வராம நீங்க வந்து என்ன சமாச்சாரம்? நங்கையா. நங்கையா. எம்பரவி அண்ண மாதிரி பண்ணி மேல் சண்டை படறதே போய் ரொம்ப மேல் சண்டை கொட்டமட்டு போய். வீரமலக்காட்டியே அந்த மாதிரி மாண்டு மடிச்சிட்டாங்க ஓடுறது. மாட்டிட்டாங்க. அரமனையில எனக்கு வச்சிட்டு போன அடையாளங்கள் அத்தனையும் வத மாதிரி நிக்குது. எம்பரவி அண்ண மாதிரி தெத்து முடிஞ்சு விவகாரம் எந்த மாதிரி எனக்கு கனவுகள் கண்டிப்பா எனக்கு எட்டாவது வந்திருக்கான். எவ்வளோகத்த பழைய வந்தாலும் அண்ணமார் சாமிகளுக்கு என்னாவது வந்திருக்காரு. அப்படியே செத்துருந்தாங்க வைக்கி இத்தனை நாள ஏதாவது குழந்தையா வந்து எண்ணி பார்த்தையா நாங்க கொண்டம் கொடுத்த கல்யாணம் போச்சு நாங்க என்ன சுகத்தை கண்டா இத்தனை நாள் போதா நாங்க மன்னன் போவா நாங்க வாழைக்கு கை கொடுத்து வரி போக்கா ஐயோ தென்னைக்கு கை கொடுத்து நாங்க தெருப்போக்கா இன்னைக்கு வர சொல்றீங்க அப்படியே வந்தா வீரவாக்கணும் கொண்டவாள் உருவாடுறா எங்க தலை முண்டத்தில் இருக்குமா ஒரே வெட்ட வெட்டி தள்ளிடுவா அப்படி என்பவே அந்த மாதிரி உயிரோடு சேர்த்துந்தா நான் பின்னே வருவது முன்னே கனவு கடி சொல்லக்கூடிய தங்காய் அல்லவா நான் எம்பரவி அந்த மாதிரி வச்சது போன அடையாளங்கள் எல்லாம் அத மாதிரி போற போதே எங்கரவி அந்த மாதிரி வீரமலக்காட்டுல மண்ணி ஜெயிக்காம பங்கு கடி போடாம கொம்பன் ஜெயிக்காம குரு கடி போடாம எம்பரவி அந்த மாதிரி மாண்டு படிச்சுட்டாங்க வழித்துணைக்கு வாருங்க நாங்க போகலாம் அப்பா கதை கட்டே புள்ளை செப்புன்னு போட்டேன் வார்த்தைகள் எப்படி